திமுகவின் மச்சம் ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதில் வந்து ஆர்டிகிள் காவல்துறை ஏசி சுப்பராயன் மூலம் மச்சம். லா காலேஜின்னு சட்டக்கல்லூரி ஹைகோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட்டு வெளியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, B2 எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரு. காலைல 12 மணிக்கு போல் போய் பார்க்குறேன், பூத்து போலிங் நடக்குது, 91 தேர்தல். அப்போ போய் அங்கே பூத்தில் ஆளே இல்லை, ஓட்டு போகிறதுக்கு ஆளே இல்லை. ஒரு 1:30 மணிக்கு போகிறேன், ஒரு 300-400 பேர் நிற்கிறாங்க. உடனே என்னடா அப்படியே பார்த்தா ஒருத்தன் அந்த க்யூவில் நிற்கிற ஒருத்தன் என்னை பார்த்த உடனே லேசாக அப்படி பம்முனான். அவங்ககிட்ட வாக்கு சீட்டை வாங்கி பார்த்தா அது ஒரு ஆம்புலன்ஸ் லேடி பேர். அவனை ஒரு அறை விட்ட உடனே நின்று கூட்டம் மொத்தமாக ஓடி போயிடுச்சு. ஏசி சுப்பராயன் டிஎம்கே ஆள் போல தெரியுது. அங்கே கருணாநிதி நின்னார் தேர்தலில். அவர் ஒன்றா மைக்கில் என்ன கூப்பிட்டாரு, நீங்கள் டியூட்டி பார்த்து கிழிச்சது போதும், உடனடியாக ஸ்டேஷனில் போய் உட்காருங்க, இனிமேல் நீங்கள் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டாரு. நான் போயிருந்தேன்னா எனக்கு என்னுடைய கட்டுப்பாட்டில் இன்னும் 12 பூத்து, அந்த பூத்துக்களுக்கு நாம் சென்றிருந்தால் அந்த தேர்தலில் கருணாநிதி தோற்று போயிருப்பார். ஏசி சுப்பையா வழியில் திமுகவின் மச்சம் ஆட்டம் போட்டது. நான் நண்பர்கள் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக போடணும்னா நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணலாம். எனக்கு நிதி உதவி பண்ணணும்னா என்னுடைய ஜெபமணி மோகன்ராஜ் ஃபேஸ்புக் பேஜை பாருங்கள். என்னோடய SBI அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை அதில் போடுங்க. SBI அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஜிபே நம்பரும் இருக்குது. ரெண்டுத்தையும் போடுறேன் நான், என்னுடைய ஜெபமணி மோகன்ராஜ் இங்கிலீஷில். அதில் கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நாட்டுக்கு கொஞ்சமாக நல்லது செய்ய முடியும். ஜெய்ஹிந்த்.